ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையலில் யூனிக்கான மெத்தடில் கார சட்னி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, பொங்கல், கிச்சடி கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். சரி வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்கு 2 மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது கூடவே 3 தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தக்காளி எதுவுமே முழுசாக இருக்கக்கூடாது. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை வந்து இப்படியே கூட இட்லி, தோசை கூடலாம் சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். பட் நம்ம வந்து தாளித்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இல்லை 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு எல்லாமே நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ்லேருந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி ஊற்றிக்கலாம். இப்போ ஃப்ளேமை ஹைக்கு மாற்றிட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ பாருங்க, இது வெள்ளை கலரில் இருக்குது பாருங்க. இது எல்லாமே மாறி நல்லா சிவப்பு கலரில் மாறி வரும். அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சுதுன்னு அர்த்தம். கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்துல இந்த சட்னி ரெடி ஆயிருங்க. நம்ம தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு வதக்கி செய்யும்போது கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே தான் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். பாருங்க, இப்போ அந்த கலர் எல்லாமே மாறிடுச்சுது. நம்ம தோசை, பொங்கல், கிச்சடி கூடலாம் சாப்பிட்றதா இருந்தால் இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லது. அதே நேரத்தில் இட்லி கூட சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டாலே நம்ம கார சட்னி ரெடி ஆயிடுச்சுது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப டிஃப்ரெண்ட் மெத்தடில் செய்யக்கூடிய இந்த தக்காளி கார சட்னி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா இப்போமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.